ஹாய்! கீழ உள்ள கொத்தமல்லி செடி வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி எடுத்தது. மேல உள்ளது இப்ப எடுத்த வீடியோ. எவ்வளோ சூப்பரா கொத்தமல்லி வளர்ந்துருச்சு பாருங்க. நல்லா ஹைட் வந்துருச்சு. நல்லா சூப்பரா தளதளன்னு வந்துருச்சு. அதே மாதிரி வெந்தயக்கீரையும் பாருங்க சூப்பரா வந்துருச்சு. நல்லா ஹைட் ஆயிடுச்சு. உள்ள இடையிலயும் நான் ஒரு கீரை போட்டு விட்டுருக்கேன். அதுவும் வளர்ந்துருச்சு. இது முல்லைப்பூ பாருங்க இலையே இல்லாம இருந்துச்சு. வாங்கிட்டு வரும்போது இலையெல்லாம் பூச்சி அடிச்ச மாரி இருந்துச்சு. அதனால பிச்சு விட்டேன். இப்ப நல்லா வளர்ந்துருச்சு பாருங்க இலையோட. ரெட் ரோஸு இதுவும் அப்படிதான். இலையெல்லாம் பிச்சு விட்டுட்டேன். இப்ப பாருங்க எவ்வளோ சூப்பரா வந்துருச்சுன்னு. ஒரு பூவும் வந்துருச்சு. இந்த பூவும் தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சூப்பரா இருக்கு பாருங்க. 7 டேஸ் ரோஸு. நல்லா காஞ்சு போய் இருந்துச்சுங்க. எல்லா இலையும் எடுத்து விட்டுட்டு, கொஞ்சம் கொஞ்சம் தளிர் இருந்துச்சு. அதோட விட்டுட்டேன். இப்ப பாருங்க 2 வாரத்துல எவ்வளோ சூப்பரா வளர்ந்துருச்சுன்னு. இதில மண்ணு போடும்போது ஒரு தக்காளி விதை ஏதோ எதர்ச்சியா விழுந்திருக்கும் போல நல்லா வந்துருச்சு. இது வந்து நார்மல் மல்லிகைப்பூங்க. இது கொஞ்சம் லீஃப் விட்டுருக்கு, இலை விட்டுருக்கு. இது பாருங்க கற்பூரவள்ளி இலையும், துளசியும். அதுவும் நல்லா வளர்ந்துருச்சு பாருங்க. முன்னைக்கு இப்ப நல்லாயிருக்கு. இது அடுக்குமல்லி செடி. இது வந்து வச்சதுலேருந்தே அப்படியே தான் இருக்கு. கொஞ்சம் சின்ன சின்ன லீஃப் எல்லாம் வந்திருக்கு. பெருசா டிஃப்ரெண்ட் இல்ல. ஆவாரம் பூ. நான் முன்னாடி விதை போட்டிருந்தேன். இப்ப பாருங்க குட்டி குட்டியா அந்த விதை முளைச்சிருக்கு. இது வந்து வெஜிடபிள் வேஸ்ட்டும், அப்புறம் காஞ்ச இலையும் போட்டு உரத்துக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. இது வந்து அரிசி கழுவுன தண்ணி டப்பால போட்டு வச்சிருக்கேன். ஒரு 2, 3 நாள் புளிச்சதுக்கப்புறம் ஊத்துவேன். அப்புறம் நல்லா வளரும்.